மக்கள் பயன்பாடின்றி இருக்கும் பொது கழிப்பறைகளை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கள ஆய்வினை தற்போது காணலாம். ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா ஸ்தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் இருந்து வருவதால் இந்த பகுதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் அதே போல் திருவிழா மற்றும் விடுமுறை காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இங்கு வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடிவிட்டு பின்பு கோவிலுக்குள் உள்ள புனித 22 தீர்த்தங்களில் நீராடிவிட்டு ராமநாத சாமி மற்றும் ஸ்ரீ பர்வதனி அம்பாளை சாமி தரிசனம் செய்துவிட்டு தனுஷ்கோடி அப்துல் கலாம் நினைவிடம் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த சூழலில் ராமேஸ்வரம் வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக கழிவறை வசதிகள் பெருமளவு இந்த அரசு சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அதாவது கோவில் நிர்வாகம் சார்பில் வடக்கு வாசல் பகுதியில் ஒரு கழிவறை வசதியும், அதேபோல் நகராட்சி சார்பில் தெற்கு வாசல் பகுதியில் ஒன்றும், அதேபோல் அக்னி தீர்த்த கடற்கரையில் 2 செயல்பட்டு வருகிறது. செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் அமைந்துள்ள கழிவறை வசதிகள், அதாவது மொபைல் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய கழிப்பறை வசதியும், அதே போல் சங்குமால் செல்லக்கூடிய ஒரு கழிப்பறை வசதி இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலை கடந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்குமால் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த கழிப்பறை வசதி திறப்பு விழா மட்டுமே கண்டதுடன் இன்று வரை தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. அதே போல் மொபைல் டாய்லெட் என்று சொல்லக்கூடிய கழிப்பறை வசதியில் திறக்கப்பட்டு ஒரு சில வாரங்கள் மட்டுமே செயல்பட்டது. அதுவுமே தற்போது சிதலமடைந்து கிடைக்கிறது. இந்த நிலையில் வடக்கு வாசலில் கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டப்பட்டு தற்போது செயல்படுகிறது. அதுவுமே காலை 6 மணி முதல் திறக்கப்பட்டு காலை 9 மணிக்கெல்லாம் அடைத்துவிட்டு சுத்தம் செய்வதாக கூறி அழைத்து விடுகின்றனர். அந்த பகுதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி கிடக்கிறதை பார்த்துவிட்டு அருகில் உள்ள கட்டண கழிப்படம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இதனால் இங்கு ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதாவது ராமேஸ்வரம் நிர்வாகம் மற்றும் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் மேலும் கூடுதலாக கழிப்படை வசதிகள் கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல் தற்போது சிதலமடைந்து கிடைக்கக்கூடிய கழிப்பிடங்களையும் அதாவது பராமரித்து மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அதே போல் ராமேஸ்வரம் பகுதியில் கழிப்பறை வசதிகள் கூடுதலாக கட்டப்பட்டு 24 மணி நேரமும் செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ராமேஸ்வரங்கிறது அகில இந்திய புண்ணியத்தலம், இந்துக்களுக்கான அகில இந்திய புண்ணியத்தலம். இங்கே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியானது ராமரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தினந்தோறும் இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகளாக ராமேஸ்வரம் வராங்க. இப்படி வர்ற சுற்றுலா பயணிகள் காலையில் கடற்கரை போய் தீர்த்தாடி அந்த பகுதியில் உள்ள ஆலய தரிசனங்கள்லாம் செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் 3-4 மணி நேரங்கள் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கோட இயற்கை உபாதைகள் வரும்போது அந்த பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தால் எந்த விதமான அடிப்படை சுகாதார கட்டமைப்பு எதுவுமே செய்கிறதில்ல. சரியான கழிப்பிடங்கள் இல்லை. அப்படியா 1-2 கழிப்பிடங்கள் கட்டண கழிப்பிடங்கள் இருந்தாலும் அது அவங்க வாரந்தோறும் அதை சரியாக பராமரிக்கக்கூடிய நபர்களுக்கு அதை கொடுக்கறதில்ல. அந்த அதாவது சராசரியாக அதை சுத்தமாக பராமரிக்கிறதில்ல. அந்த மாதிரியான சுகாதார கேடுகள் இருக்கிறதுனால அந்த அடிப்படை வசதி இல்லாதனால அவங்க என்ன செய்கிறாங்க, சிறுநீர் கழிக்க, மலம் கழிக்க அந்த கடற்கரை ஓரங்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த கடற்கரை ஓரங்களை பயன்படுத்தும் போது அவருடைய கழிவுகளானது கடலில் கலக்குது. அந்த கடலில் கலக்கிற கழிவுகள் அதை புனித தீர்த்தமாடுற பகுதிக்கும் கண்டிப்பாக செல்லும். ஏன்னா கடலுடைய நீரோட்டமானது சுற்றி வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா பகுதியிலையும் கலக்குது. அப்போ அந்த புனித தீர்த்தமாடக்கூடிய அவருடைய இந்துக்களுடைய நம்பிக்கைகள் அந்த இடத்துல தவிடுபடியாக்கப்படுகிறது. சரியான சுகாதார வசதிகளும் சரியான கழிவுநீர் வசதிகளும், அதாவது கழிவறை வசதிகளையும் இங்கே கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். இங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த ஹோட்டல், அந்த மாதிரி லாட்ஜஸ் பகுதிகளில் இருந்து அந்த சாக்கடைகளும் அந்த பகுதியில் கலக்குது. உடனடியாக தமிழக அரசு நம்ம ராமேஸ்வரம் புனித தீவில் சுகாதாரத்தை மேம்படுத்தணும்னா நிறைய கழிப்பிடங்களை, பொது கழிப்பிடங்களை, அரசு கழிப்பிடங்களை கட்ட வேண்டும். அதை கட்டினா மட்டும் போதாது, அதை சரியாக அரசானது பராமரிக்கவும் வேணும். அதுக்கான நபர்களை நியமிக்க வேணும். இன்றைக்கி நகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்து அந்த கழிவறைகளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி மனிதர்களை கொண்டு சுத்தப்படுத்த முடியலனா கூட அதற்கான உபகரணங்களை கொண்டு அந்த கழிவறைகளை சுத்தப்படுத்தணும். உடனடியாக ராமேஸ்வரம் திருக்கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அந்த மக்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகள்
வசிக்கக்கூடிய அதாவது சுற்றுலா பயணிகள் அன்றாட பயன்பாட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளையும் கழிவறைகளை கட்டி அதை திறன்பட, அதாவது ராமேஸ்வரம் நகராட்சி தமிழ்நாட்டில் நம்பர் 1 நகராட்சின்னு விருது வாங்கினதாக ஒரு செய்தி பட்டிருக்கேன். அப்படி இருந்து அந்த சுகாதாரத்தில் அடிப்படை வசதியில் ஒரு துளி கூட அந்த ராமேஸ்வரம் நகராட்சி இல்லைங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணவும் விரும்புகிறேன். உடனடியாக அனைத்து பகுதிகளிலேயும் கட்டண கழிப்பறைகளை தவிர்த்து அரசு பொது கழிப்பறைகளை கட்டி அதை அதாவது சரியாக பராமரிக்க வேண்டும் என்று இந்த ராமேஸ்வரம் மக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். ராமேஸ்வரம் உலக பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலம். இங்கே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. ஆனால் பக்தர்களுக்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இந்த ஊரில் இல்லை. ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி 4 வீதிகளை சுற்றி ஒரு 4-5 இடத்துல பேருக்கு டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எப்போதுமே அடைச்சி தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழே வந்து நம்ம அக்னிதீர்த்த கடற்கரையில் உடைமாற்றம் அறை, டாய்லெட்டு இந்த மாதிரி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் அதை பூரா அப்படியே கட்டி இருக்குது, ஆனால் அது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னே தெரியல. ராமேஸ்வரத்தில் வந்து உண்மையிலே வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா இந்த ராமேஸ்வரம் வந்துட்டு போகிற பக்தர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்கன்ற விஷயம் தெரியும். அது மாதிரி ஒரு சின்ன சாதாரண விஷயம், இது அடிப்படை வசதி. இந்த அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி அரசு இருக்குது. இந்த ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மத்திய அரசு எவ்வளவோ திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தாமல் பக்தர்களை வந்து வேண்டுமென்றே வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலை தான் நிலவுது இங்கே ராமேஸ்வரத்தில். உடனடியாக நீங்கள் என்ன வித கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த அடிப்படை வசதின்றது, இந்த பாத்ரூம் டாய்லெட்ன்ற அவசியம்ன்றது, கழிப்பறை ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் ஏன் செய்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை பிரைவேட்காரவங்க சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இதுக்கான காரணம் செஞ்சு கொடுக்காமல் இருக்காங்களான்னு அரசு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ராமேஸ்வரத்துக்குள்ள கோயிலை சுற்றி கண்டிப்பாக, ஏன்னா 22 தீர்த்தம் இருக்குது. 22 தீர்த்தத்தை குளிச்சுட்டு வந்தவொடனே வயதானவர்கள், முதியவர்கள், இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் உண்மையிலே யூரின் இதெல்லாம் வரும். ஆனால் அவங்களாம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. பெண்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. ராமேஸ்வரத்தை மக்கள் கூட பக்தர்கள் அந்த அவதியை கருத்தில் கொண்டு அரசு கழிப்பறை வசதியால் அடிப்படை வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இது வந்து மிக முக்கியமான விஷயம். இதை கவனத்தில் கொண்டு கழிப்பறை வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். தங்குறதுக்கு இலவசமாக தங்குறதுக்கு அறைகள் கட்டி கொடுக்கணும். இது மாதிரி எல்லா கோயிலையும் இருக்குது. ஆனால் இங்கே ராமேஸ்வரத்தில் மட்டும் அது இல்லை. வந்து ஆய்வு செய்து பார்த்து நீங்கள் இது இந்த நியூஸ் தமிழ் மூலமாக, நியூஸ் 7 தொலைக்காட்சி மூலமாக இந்த ராமேஸ்வரத்திற்கு ஒரு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுத்தா ரொம்ப மக்கள் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிரபாகரன், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த திருக்கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்களும் வருகிறார்கள். இந்த ஏராளமான பக்தர்கள் வருகின்ற இடத்தில் பக்தர்கள் இந்த புனித நீராடி விட்டு சில மணி நேரம் இந்த திருக்கோயிலில் வலம் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு சரியான அந்த இயற்கை உபாதைகள் கழிப்பதற்காக இங்கே இலவச பாத்ரூம் லெட்டினெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இலவச பாத்ரூம் லெட்டினை ஒரு சில நிமிடங்கள், மணித்துளிகள் தான் திறந்துருப்பாங்க. மித்த நேரத்துலலாம் அடைச்சி தான் கிடக்கு இந்த பாத்ரூம் லெட்டினெல்லாம். அப்போ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் கட்டண கழிப்பறையை நாடி செல்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்தர்கள் வருகின்ற, இவ்வளவு அதிகமான பக்தர்கள் வருகின்ற இந்த ராமேஸ்வரம் திருக்கோயிலில் இந்த டாய்லெட் வசதிகள் இல்லாதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வேண்டிய அளவிற்கு நிர்வாகம் பக்தர்களுக்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக இலவச கழிப்பறையை மேலும் அதிகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற கழிப்பறையை சரியாக பராமரித்து அவர்களுக்கு அதை அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.